ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறேன். நான் வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் கரூர் சுற்றுப்பயணத்துக்கு இடங்கள் அனுமதி மறுக்கப்படுது. நீங்கள் என்ன மறுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் தலைவரோ எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியானந்தோ இதுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. எங்கள் தொண்டர்களும் அப்படி தான். நீங்கள் எவ்வளவு தான் என்ன தான் பண்ணினாலும் நாங்கள் இதனால் துவண்டு போகிறது கிடையாது. இன்னும் உங்கள்கிட்ட அதிகமான அழுத்தங்களையும் ப்ரெஷரையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரியா? காம்படிஷன்னா ஹெவியாக இருக்கணும். சும்மா வந்த முறைனெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த 2026 தேர்தல் உலக அரங்கிலே பேசப்படணும். அந்த அளவு குடைச்சல் நீங்கள் கொடுங்க. அப்போ தான் உங்களெல்லாம் அடித்து தும்சம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும். சரியா? நீங்கள் என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ அது மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம். மக்களே அறிஞ்சிடுவோம். மக்களுக்கே தெரியும் நீங்கள் இப்படிப்பட்டவங்க தான், நீங்கள் உங்களால் இப்படிப்பட்ட வேலைகள் தான் செய்ய முடியும்னு. இப்போ 2 நாள் சுற்றுப்பயணத்துக்கு பிறகு தான் திமுக அரசு, அதாவது தமிழக அரசு, தற்காலிக தமிழக அரசுன்னே சொல்கிறேனே, கொஞ்சம் லைட்டாக ஒரு 0% லைட்டாக 1 பாயிண்ட்டு செவிலியர்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு பற்றியும் எங்கள் தளபதி பேச தான் என்னமோ இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் தெரியுமா? பண்ண மாட்டானுங்க. இவனுங்க பண்ணவே மாட்டானுங்க. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறதும் நர்ஸு தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதும் நர்ஸு தான். எல்லாமே செவிலியர் தான். எல்லாருக்குமே ஒரே குவாலிட்டி, ஒரே தரம் தான். சேலரி மட்டும்தான் இங்கே டவுன், அங்கே பெருசாக இருக்கும். அதுலேயும் பர்மனெண்ட் இல்லாமல் மக்களை ஏமாற்றி இப்படி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா? இதனால தான் மக்களுக்கு வெறுப்பு. இந்த வெறுப்பை எல்லாம் சேர்த்து கட்டி தூக்கி அடிக்கிற அடியில் அப்படி சிக்ஸராக பறக்க போகிறீங்க. 2026 களமும் நமதே, காலமும் நமதே. இன்னும் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எங்கள் அண்ணன் புஷியானந்த் அவர்கள் இப்படி தட்டி விட்ருவாங்க. இது எவ்வளவோ பிரச்சனைகள் அவர் சந்திச்சிட்டாரு. அவர் அவ்வளோ எங்களை தளபதியை மாதிரி தான் அவரும். அவ்வளோ ஒரு அமைதியான பொங்குனார்னா தாங்க மாட்டீங்க. தளபதி அவர்களும் சரி, புஷியானந்தனாவும் சரி. அதனால் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எவ்வளோ தடைகள் தர முடியுமோ தாங்க. சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் மக்களுக்கு தெரியும் உங்களால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கிட தயாராக இருக்கோம். ஓகே நண்பர்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.